வணக்கம் திரு தண்டபாணி சார். வணக்கம். இப்போ நம்ம எந்த ஏரியா பகுதியில் இருக்கோம், என்ட்ரூஸோடைய இயற்கை இடுபொருளில் எப்படி பயன்படுத்துகிறீங்க, விளைச்சல் எப்படி இருக்குது, வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செல்லிப்பாளையம் என்ற கிராமம், ஒருவந்தூர் பஞ்சாயத்து. என் பேர் தண்டபாணி. இது என்ட்ரூட்ஸ் ப்ராடக்ட் வந்து 0 டேட்லேருந்து நான் ஆரம்பித்து அதாவது விதை நேர்த்தியிலேருந்து நம்ம இந்த வாழைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் இந்த இடைவெளி இல்லாமல் என்னோட வயலோடு நம்ம நடவு செஞ்சுருந்த வாழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைவெளியே இல்லாமல் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம குறைஞ்சபட்ச உரம் வந்து நான் கொடுத்துருக்கிறது டிஏபி ஒரு 2 மூட்டை கொடுத்துருக்கேன். அது போக மீதி எல்லாமே நம்மளுடைய என்ட்ரூட்ஸ் ப்ராடக்ட் தான். கிரானுவல் வந்து இது வரைக்கும் ஒரு 5 பாக்கெட் கொடுத்துருக்கேன் 2 டைமாக பிரித்து. அதே மாதிரி சாயில் கேர் ப்ளஸ்ஸு ஹியூமிக்கு கடலை புண்ணாக்கு இதை வந்து கரைச்சி ஒரு தடவை வந்து கீழே ஊற்றிருக்கேன். இது மட்டும்தான் நான் செஞ்ச வேலை. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 7-8 ரூபா, அதிகபட்சம் 10,000 ரூபாய்க்குள்ளே எல்லா செலவும் முடிஞ்சிருச்சு. உரத்தோடு சேர்த்து சொல்கிறேன், உரத்தோடையும் சேர்த்து அதிகபட்ச செலவே சொல்கிறேன். இது வரைக்கும் ஒரு 3 தடவை ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். டானிக்கு அக்ரிக்ரோ ஸ்டிக் 90 வந்து ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து கார்த்திகை மாதம் நடவு செஞ்சது. கார்த்திகைனா மார்கழியில் நடவு செஞ்சேன். இந்த கன்று மார்கழி, தை, மாசி, பங்குனி 3 மாதத்து வாழை தான். கிட்டத்தட்ட எனக்கு மேலே வளர்ந்துருச்சு. இன்னும் வந்து இந்த வெயிலினுடைய தாக்கம் இதை எந்த விதத்துலையும் பாதிக்காமல் இருக்குது. ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, இந்த வெயிலினுடைய தாக்கம் எதுவுமே பாதிக்கலை. தண்ணி வந்து இப்போ நம்ம ஏரியா வந்து ரொம்ப ட்ரை. வயல் பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப காஞ்சிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த மாதிரி இடைவெளி விட்டு இலையும் நல்லா முறுக்கிட்டு தெளிவான முறையில் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ என்ட்ரூட்ஸ் ப்ராடக்ட் வந்து செலவையும் குறைச்சிட்டு நல்ல அதிகப்படியான ஈல்டையும் நம்ம எடுக்க முடியுங்கிறது. அதே மாதிரி ப்ரீவியஸாக ஒரு நிறுவனத்தில் நான் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடிமரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருத்திருக்காது. இந்த அடிமரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருத்தே வராது. ஆனால் இங்கே வந்து நல்ல கிண்ணம் கட்டி நம்மளுக்கு வந்து வாழை நல்லாவே வருது. இது வந்து மிக ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். எனக்கு வந்து நான் வெளியில் வந்து ஃபீல்டில் கொடுத்தது எல்லா வாழையுமே இதே மாதிரி தான். நல்ல அடி மரம் கட்டி வந்திருக்குது. கொலையும் நல்ல ஆரோக்கியமாக வந்திருக்குது. இதை விட பார்த்திங்கன்னா காயினுடைய கலர் நல்ல ஒயிட்டாக, நல்ல பப்புள் மாதிரி ரொம்ப பெருசாகவும் நல்லாவே வந்திருக்கு. இதெல்லாம் கண் கூட பார்க்க முடிஞ்சுது. இப்போ முழுமையாக வந்து நான் எல்லாத்துக்குமே ஃபெர்டிலைசர் கொடுங்கன்னு சொல்லுவேன். நான் ஃபெர்டிலைசரை இப்போ பாதிக்கு ரொம்ப கம்மியாக குறைச்சிட்டு நான் கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஜெய் என்ட்ரூட்ஸ். தேங்க்யூ தண்டபாணி சார்.